ஆடு குட்டி போட்டுங்குது. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. வெடிக்காலம் 4 மணிக்கு போட்டுன்னு மாட்டேங்குது. அதனால் தெரியவே இல்லை. நல்லா தூங்கிட்டுங்க. தூங்கி எழுந்து வந்து கொட்டாய் லைட்லாம் ஆஃப் பண்ணலான்னு எழுந்து வந்து பார்த்தா குட்டிங்க இருந்துச்சு. எவ்வளோ நேரத்துக்கு போட்டுச்சுன்னே தெரியல. எப்படிறாக்கு இது குட்டிங்க அப்படின்ட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் மண்ணுலேயும் அதுலேயும் பிறண்டு போய் இருந்துச்சு. ஏன்னா குட்டியோ என்னமோன்னு பார்த்தா 2மே பொட்டை குட்டியே. சரி ஏதோ ஒன்று அதே போட்டுக்குச்சு நல்லபடியாக அப்படின்ட்டு விட்டுட்டு எல்லாம் டிவிக்கு கபோர்டு அடிக்க வந்துங்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு போய் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை ஒடிச்சின்னு வந்துடலான்னு போய் ஒடிச்சின்னு வந்தான். முருங்கைக்கீரைலாம் நிறைய பூ இருக்குது. அந்த பூவை விட்டுட்டு கீரையை மட்டும் ஒடிச்சிக்கலாம். ஏன்னா பூ இருந்தால் தான் காய் வைக்கும். அதனால் பூவை ஒதுக்கி விட்டு தலையை மட்டும் ஒடிச்சு எடுத்துன்னு வந்தேங்க. அது வேறு உருவணும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உருவி வச்சுட்டு எல்லாம் நல்லா உருவிட்டு முருங்கைக்கீரை வேகிறதுக்கு வச்சு விட்டு அது கொதிச்ச பின்னாடி உருவியாச்சு வந்தே அந்த முருங்கைக்கீரையை எடுத்துன்னு போய் கொதிக்கிற உலையில் எல்லாம் முருங்கைக்கீரையை போட்டாச்சு. ஒவ்வொரு பூவும் வந்துங்குது. சரி அதுவும் உருவி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பூவையும் உருவி போட்டுங்க. அது போல் நல்லா வச்சது கீரையும் எல்லாம் அலசி போட்டு கீரையெல்லாம் வெந்த பின்னாடி அது தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு அது தாளிக்கிறதுக்கு களைக்கொட்டை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு களைக்கொட்டை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து அதை ஆற வச்சுட்டுங்கன்னா இடிக்கும் போது நல்லா இருக்கும்ல. அதனால் அதை வறுத்து ஆற வச்சுட்டு அந்தாட்ட பூண்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு கீரையை கொட்டி கிளறிட்டால் அது போட்டு அது களைக்கொட்டையை நல்லா உடச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். அதையும் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துட்டுங்க. அந்த கீரை தண்ணியவே ரசம் வச்சிடலான்னு அதையும் ரசம் வச்சு விட்டுங்க. ரசம் ஆனதையும் களைக்கொட்டையெல்லாம் வறுத்து வச்சுருந்தால அதெல்லாம் தூளெல்லாம் மேலே கீரை தூளெல்லாம் கொஞ்சம் நிமிட்டி புடச்சி எடுத்துட்டால் நல்லா இருக்கும்னுட்டு அதெல்லாம் கையிலையெல்லாம் நீவிட்டி புடச்சி எடுத்துட்டான். ரசம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு கொத்தவரக்காய் கூட்டு செஞ்சேன். அதையும் செஞ்சு வச்சுட்டு அந்தாட்ட முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி வச்சுட்டுங்க. ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் செஞ்சு வச்சுட்டு கபோர்டு வேலை செய்கிறவங்களுக்கு கீரை பொரியல் ரசம் போடுறதா அப்படின்னு பருப்பு வடை செஞ்சிடலான்னு பருப்பும் ஊற வச்சுருந்தான். சோறெல்லாம் வெளியவே செஞ்சு வச்சிட்டோம். அதனால் இதெல்லாம் கேஸ்லேயே செஞ்சு வச்சுட்டு ரசத்தை தாளித்து விட்டுட்டு அந்தாட்ட பருப்பு ஊற வச்சுருந்தான். அது மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அரைச்சி வச்சுருந்தான். பருப்பு மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. மிக்சி ஏதோ ஒயர் விட்டுட்டு மாட்டேங்குது. தட்டி தட்டி அப்படி ஓட்டி விட்டோம் மிக்சியை. ஏதோ ஒரு வழியாக பருப்பெல்லாம் ஆட்டி ஆகிடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாலாம் முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தான். அதனால் அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வடையை செஞ்சாச்சு. சரி டெய்லி காலையில் எழுந்து சாப்பாடு செய்யணும்ல. மிக்சி நல்லா ஓடணும்னா நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு அதை அப்படியே எடுத்து கொடுத்து அனுப்பணும் ரெடி பண்ணுறதுக்குனாலையும். ரெடி பண்ணின்னு வந்தால் தான் நல்லா மிக்சி ஓட்ட முடியும். இல்லைன்னா நல்லா சாப்பாடு செய்ய முடியாது அப்படின்ட்டு அது ஒரு கட்டப்பையில் போட்டு அதையும் கொடுத்து அனுப்பணும் மிக்சி ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு. சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. அது உடச்சி போட்டுங்கன்னா எண்ணெய்க்கு ஆகும் அப்படின்ட்டு அது கொஞ்சம் உடச்சி போட்டுங்க. தேங்காய் உடைக்கிற தண்ணி எடுத்துக்கு ஆகும் அப்படின்ட்டு ஒரு சொம்பு எடுத்து போய் வச்சு உடச்சி தண்ணியை ஊற்றினா உடைக்கிற புட்டில் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி போயிடுச்சு. ஏதோ ஒரு கொஞ்சம் தான் இருந்துச்சு.